நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூது உரைத்தார். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. இதோ ஆண்டவரின் அடிமை. அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. வாக்கு மனிதரானார். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக ஜெபிப்போமாக. இறைவா, அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபமாலை ஜெபிக்கும் முன் மன்றாட்டு. அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றேறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட ஒரு திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இறக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவும் வாழ்த்தாகவும் இந்த 33 மணி மன்றாட்டை செய்ய ஆவலாய் இருக்கிறோம். இந்த திட்டத்தை பக்தியோடு செய்ய அருள்தாரோம். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்து எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு மன்னிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. துயரின் மறைவுமைகள். முதலாவதாக இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானிப்போமாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின்
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பினின்று எங்களை மீட்டருளும், எல்லாரையும் நல்லது பாதை நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்திருளும். இரண்டாவது துயரின் பேருண்மை. இயேசு கற்தூணில் கட்டுண்டு அடிப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பினின்று எங்களை மீட்டருளும், எல்லாரையும் நரக பாதை நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்திருளும். மூன்றாவது துயரின் மறைவுமே. இயேசு ஒருமுறை சூட்டப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை, உமது பெயர்
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, திருநச்சிமணியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, திருநச்சிமணியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, திருநச்சிமணியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, திருநச்சிமணியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, திருநச்சிமணியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, திருநச்சிமணியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, திருநச்சிமணியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, திருநச்சிமணியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாற்றம் உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பினின்று எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விடுதலை பாதை நடத்தியருளும், உமது இறக்கையால் அதிகம் தேவை அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். முதன்மை வானதந்தரான புனித மிக்கேலே, வானதந்தர்களான புனித கபரியேலே, கவேலே, திருத்துதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 23 மன்றாட்டையும் எங்கள் புகழை சேர்த்து புனித கன்னிமரியால் திருப்பாதத்தில் காணிக்கையாக உங்களை மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக, உமது திருவுலக உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகிறேன். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாம் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து அருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. உலகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மைக்கு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாவது கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய்மைமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாவது
ஆவது கடவது. சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவே நீரே எங்கள் ஆண்டவர், இயேசுவே நீரே எங்கள் மீட்பர், இயேசுவே நீரே எங்கள் நண்பர், இயேசுவே இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்து உமக்கு நன்றி பலி செலுத்த உம்முடைய சந்நிதியிலே இளைப்பாற அழைத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே நீர் உயர்ந்தவர், இயேசுவே நீர் அருள் நிறைந்தவர், இயேசுவே நீர் என்னை மன்னிப்பவர், இயேசுவே நீர் அனைத்திற்கும் மேலானவர், நீர் என்றென்றும் வாழ்த்து பெறுவீராக. கரங்களை உயர்த்தி praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. நாம் இதயத்தை விட்டுவிடுத்து நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்று ஆண்டவருடைய சன்னதியிலே அவருடைய அற்புதமான இந்த திவ்ய நற்கருணை பிரசனத்தை உற்று நோக்கி நாம் ஜெபித்து துதித்து பாடுவோம். ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நான் செய்த நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. திரும்ப நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். கருணைக்கு நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசுவே உத்தரவு, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்று சொல்லுகிற அந்த பாடலை கிடங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ள மனிதனாக நான் வாழ செய்திருந்தோம். என் உடலிலிருந்து, என் உள்ளத்திலிருந்து, என் ஆத்மாவிலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் குடும்பத்தோடு இணைந்து, என் பண்பு மக்களோடு இணைந்து, இதோ நேரத்தில் நாளைகளை செவிக்கிற ஒவ்வொருவரோடு இணைந்து கொண்டு உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே சொல்லி
இயேசுவே பார்த்து புகழ்ந்து பாடுவோம். நன்மைகளாம் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளாம் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் இளமை கழுவி இளமை போல் நாடும் புதுப்பிக்கின்றார். உன் இளமை கழுவி இளமை போல் நாடும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களையே எந்நாளும் செய்கின்றார். நீதியான செயல்களையே எந்நாளும் செய். இரண்டு கரங்களை வைத்து நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. திரும்ப நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. ஆண்டவரை வாழ்த்து அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. ஒரு பாடல் 138 நாம் ஜெபிப்போம். எழுந்து நில்லுங்கள். ஆண்டவருடைய திருச்சந்நிதியிலே இந்த திருப்பாடல் ஒவ்வொரு திருவசனத்தை வாசித்த இறைவனுக்கு நன்றி ஆராதனையை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொரு இறை வார்த்தைக்கும் பிறகும் நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே என்று பாடலாம். எல்லாரும் சேர்ந்து நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. திருப்பாடல் 138 திருவசனம் 1 சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, என் முழு மனதுடன் மக்கள் நன்றி செலுத்துவே. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். பாடலாம். நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை பாழ்பணிவேன். உம் பேரன்பை உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் என் அனைத்திற்கு மேலாக உம் பெயரை உம் வாக்கு மேன்மையுற செய்துள்ளே. நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நான் மன்றாடிய நாளே எனக்கு செவி சாய்த்து என் மனத்திற்கு வலிமை அளித்தே. நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. ஆண்டவரே, நீ திருவாய் மலர்ந்த சொற்களை பூதையின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவ. நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர். ஏனெனில் உமது ஆட்சி மிக பெரிது. நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. ஆண்டவரே,
நீர் உன்னதத்தில் உரைபவர் எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றேன். அதனால் செருக்குற்றோரை தொலையிலிருந்து அறிந்து கொள்கின்றேன். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றேன். என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றேன். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றேன். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நீ வாக்களித்த அனைத்தையும் செய்து முடிப்பேன். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு, உமது கைவினை பொருளை கைவிடாதையும். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. ஆழ்ந்த தாழ்ந்த குரல் நன்றி 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 என்று பாடுவே. நன்றி 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 என்று சொல்லிக்கொண்டே பரிசுத்தமானீர்கள் ஆண்டவரே, இந்த மாலை நேர ஆராதனையிலே எங்கள் அத்துணைக்கரை உள்ளாக மீண்டும் நினைத்தவுடைய ஆலயத்திலே நன்றி சொல்லக்கூடிய நாவை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர், நேர்மை உள்ளவர், பாவங்களை தெரிந்து கொடுத்தவர் அல்ல, உன் இரக்கத்தை பெரிதாக எடுத்துக்கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறது. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது ஒரு கருணை கண்களை திருப்பி இருக்கிறீர். நாங்கள் செவிக்கிற பொழுது எங்கள் மன்றாட்டுக்கெல்லாம் கனிவுடன் செவி சாய்க்கிறீர். ஆண்டவரே, நீ வெறுமனே எங்களை அனுப்புவதாக அல்ல, ஆசையோடும் அருளோடும் உள்ளாத நன்றி உணர்வோடும் எங்களை அனுப்ப போகிறேன். இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஒவ்வொரு இதயத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி 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 என சொல்ல சொல்ல ஆண்டவரே, நாங்கள் வீட்டிலே இன்னும் மறுபடி வைத்து செல்கிறோம். இதோ வானக கூட்டங்களோடு புனிதர்களுடைய தோழமையோடு இந்த ஆலயத்திலே பாதுகாவலாக இருக்கக்கூடிய அந்தோனியாரோடு இணைந்து கொண்ட ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 என சொல்லுகிற ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே, எங்கள் இதயத்திலே இடம் பெறுகிறேன், எங்கள் உள்ளத்தை ஆட்கொள்கிறேன், எங்களை அபிஷேகிக்கிறேன், எங்களை அரவணைக்கிறேன், எங்களை பாதுகாக்கிறேன். நன்றி இயேசுவே. இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் நீ செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இதோ வருகிற நாட்களிலே நாளையும் நாள் தொடங்குகிற பொழுது ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்கள் எதிர்பார்க்கிற திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பாதத்திலே கொண்டு செபிக்கிற பொழுது ஆண்டவரே, இதையே தொடர்ந்து நடத்துவீராக. செபிக்கிறதையும் இங்க இருக்கிற ஒவ்வொருடைய நாவையும் திறக்கிறதையும் இங்க இருக்கிற ஒவ்வொரு இதயத்தையும் ஊடுருவி பாய்ந்தவரே, உடைய அற்புதங்கள் அதிசயங்களை நிறைவேற்றுவீராக. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. நம் மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நற்கருணை பிரசன்னத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தூய தந்தையே, ஆமென். விழுந்தார் சன்னாடிகள் மௌனமாக இயேசுவை கரம் குவித்து விழுந்தால் படிக்கிட்டவாறு உள்ளார்ந்த உபக்கோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். தொடர்ந்து மாண்புகிறது நாடி நாம் நற்கருணையாளர்களுடைய ஆசிரியரை பெறுவோம். பழைய நீ
என்றுமே வானின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. மன்றாடுமா. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் இனிமை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமற்றை தொடர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிறவனோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆபிரகாமின் இறைவனே ஆசீர்வதியும். ஈசாக்கின் இறைவனே ஆசீர்வதியும். யாக்கோபின் இறைவனே ஆசீர்வதியும். இஸ்ரவேலின் இறைவனே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், எம்மை 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 ஆசீர்வதியும். தந்தை மருந்து யாவையாகும் பெயராகி. ஆமென்.
அருட்தந்தை மரிய ஆண்டனி 90 வயதில் நிறைந்த ஒரு குருவானவர் தன்னுடைய இறுதி பயணத்தை இன்று மேற்கொண்டிருக்கிறார். தந்தையவர்கள் இந்த மண்ணிலும் பணியாற்றி இருக்கிறார்கள். வாலிபாலயத்திலே பங்கு தந்தையாக அவர் செயல்பட்டிருக்கிறார். அவருடைய இறுதி அடக்க திருப்பலியானது 4 மணி அளவிலே நடைபெற்றிருக்கும். சிறப்பாக தந்தையினுடைய பெயரை கேட்டவுடன் எல்லாரும் சொல்வது அமைதியான ஒரு மனிதர், அதிகம் புத்தகங்களை வாசிக்கக்கூடியவர், அதிகமாக திருச்சபையினுடைய கோட்பாடுகளை எல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடியவர், மிக எளிமையான ஒரு மனிதர். சத்தமாக பேச மாட்டார், அமைதியாக பேசினாலும் ஒரு சில நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய பண்பான ஒரு மனிதர். இறுதி வரை குருக்களை ஒற்றுமையாக பார்ப்பதிலே அவர் அதிகம் நேரத்தை செலவு செய்திருக்கிறார். ஜெபிப்பதிலே அதிகம் செலவு செய்திருக்கிறார். எந்த நேரத்திலும் இறுதி வரை யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் எல்லா வேலைகளையும் தாமே செய்திருக்கிறார். நான் சொல்ல போனால் ஆயிரத்தில் கூட அவரை போஸ்ட்மேன் அழைப்பார். ஏன் அப்படின்னா எல்லாருடைய கடிதத்தையும் இவரே வாங்கி சென்று அவருடைய இல்லத்திலே கொண்டு போய் கொடுப்பார். ஆயிரத்தில் இருக்கிற பணி செய்கிற குருக்கள் அத்தனை பேருக்கு அவங்க இருக்கிற இடத்துல இவர் கொண்டு போய் இந்த கடிதத்தை கொடுப்பார். அதன் வழியாக ஒரு சின்ன உறவு வயதான இந்த நேரத்தில் கூட 80 வயசு 85 வயசு இருக்கிற நேரத்தில் இதுபோல சின்ன சின்ன பணிகளை செய்து கொண்டே இருப்பார். தந்தையுடைய ஆன்மைகளை பற்றியாக சிறப்பாக திருப்பலியை ஜெபிக்கக்கூடிய அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் திருத்தலை பாப்பண்ணன் சலைப்பமால் குருசாமி சவரியம்மாள் உடையாண்மையை பாற்றிக்காகவும், ரபேல் ஜபமாவின் மேலே உடைய உடல்நலனுக்காகவும், வில்சன் மத்தாய் லீலா மற்றபடி இறைவனுக்கு நன்றியாகவும், ராய்கள் ஒருமையை மற்றபடி திருமண நாள் நன்றியாகவும், ஜெயசெல்வி மற்றபடி யாரும் கிடையாது திருக்கிற அன்மாக்களாக வேண்டும் திருப்பலியானது பணம் செய்யப்படுகிறது. மேலும் திருப்பலியிலே நேரலையில் பங்கு பெறுகின்ற நமது ஆலயத்தினுடைய முகநூல் பங்கேற்பாளர்களுக்காகவும் சென்ட் ஜோசப் ஆன்லைன் டிவி, மரியம் டிவி, அன்னை ஆர்சிபி வழியாக இந்த திருப்பலியில் கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருடைய தேர்வுகளுக்கும் பணம் செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று புனித பெரிய லியோ, அது லியோ தி கிரேட் அவருடைய நினைவு நாளை அன்னை திருச்சபையோடு இணைந்து கொண்டாடுகிறோம். இவர் இந்த பெயர் வர காரணம் அவர் செய்த காரியங்கள் மிகப்பெரிய அதிசயமான காரியங்கள் எல்லாம் திருச்சபையிலே இந்த திருத்தந்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்று நாம் சிறப்பாக நம்முடைய திருத்தந்தைக்காகவும் ஜெபிப்போம், ஓய்வெடுக்கிற திருத்தந்தைக்காகவும் ஜெபிப்போம். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நேற்றைய தினத்தில் கூட நாத்திரன் பேராலய விழாவை கொண்டாடினோம். அந்த சமயத்தில் ஜெபத்திலே இப்படி ஒரு வார்த்தை வந்தது, நாம் ஆலயத்திலே நுழைகிற பொழுது அது விண்ணகத்தின் வாசல். ஆலயத்திலே நுழைகிற பொழுது அது விண்ணகத்தின் வாசலாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. மிக அழகாக இருந்துச்சு அந்த ஜெபத்தை படிக்கிறப்ப. காரணம் என்னன்னா, நம்ம கோயிலுக்குள்ள எப்போல்லாம் இருக்கிறோமோ அந்த சமயத்துல எல்லாம் விண்ணகத்தின் வாசலில் இருக்கிறோம். அதனால நமக்கு நரகம் கிடையாது. ஏன் சொல்ல போனா உச்சரிக்கிற நிலை கூட கிடையாது. ஆலயத்தில் நாம் இருக்கிற பொழுது அவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு உறுதியாக தருகிறார். இதுதான் திருத்தந்தைகள் நமக்கு போதிக்கிற அற்புதமான ஒரு வழி செயல்முறை. இந்த நாளிலே நான் நீங்களும் நாளை இந்த திருப்பலி காண்கிற பொழுது இறைவனையே நாம் காண்கிறோம். இந்த நம்பிக்கையோடு நமக்கு தலையிலே கொண்டு வருவோம். தூய மனை நிகழ்வுகளை தகுதியோடு ஒப்பு கொடுக்க பாவங்களை ஏற்றுக்கொண்டு கரங்களை குறித்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி கொடுக்கிறேன். சொல்லாமல் செய்தால் கடவுள் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே ஆகையால் இப்பொழுது கண்ணீராக வாழ்வுடன் சகோதர சகோதரிகளை நம் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான பேர் வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
எங்களுக்கு எதிரானவற்றையெல்லாம் கனிவுடன் அகற்றியறணும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கொழியும் விரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் நாட்டிலேயே குடியில் நம்பத்தக்கவனாய் வாழ்ந்திடு. ஆண்டவரிடையே மகிழ்ச்சி கொள். உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவு செய்வார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். சான்றோரின் வாழ்நாட்களை ஆண்டவர் அறிவார். அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். தாம் உவகை கொள்ளும் நடத்தை கொண்ட மனிதரின் கால்டைகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். நேர்மையாளர்கள் மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். பல்லவி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும்.
நின்று விலகீர்கள். நல்லவற்றை செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். நேர்மையான நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வ, அதிலேயே என்றென்றும் அவர்கள் குடியிருப்பார்கள். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 17 இறை வார்த்தைகள் 7 10 வரை. அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது, உங்கள் பணியாளர் விழுந்துவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீ உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உன் இடையை வரிந்து கொட்டிக் கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீ உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்வதில் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய திருச்சபை புனித பெரிய லியோவுடைய விழாவை கொண்டாடுகிறது. 461வது ஆண்டிலே நவம்பர் மாதம் இந்த நாளில் அவர் இறந்ததாக நாம் நினைவுபடுத்துகிறோம். திருச்சபையில திருத்தந்தை முக்கியமான ஒரு பொறுப்பு, எல்லா ஆயர்களுக்கும் அவர்தான் முதன்மையானவர் என்பதை உறுதியாக எடுத்துச் சொன்னவர் இந்த திருத்தந்தை. சிறந்த நிர்வாகியாகவும் அவர் செயல்பட்டார். அதுக்கு ஒரு சில உதாரணத்தை சொல்லலாம். 2-3 பிரச்சனைகள் திருச்சபையில இருந்தது. அதுல 1 பெலஜினிசம், 2 மனிகைனிசம் அப்படிங்கிற ஒரு தப்பறையான கொள்கை இருந்தது. இதை பத்தி ஏற்கனவே பல முறை நம்ம பேசியிருக்கோம் நினைக்கிறேன். இதுல இந்த தப்பறை கொள்கைக்கு எதிராக திருச்சபை நிலைப்பாட்டை மிக உறுதியாக எடுத்து சொல்லி கடவுள் ஒருவரே என்பதை அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக எடுத்து சொன்னார். அது மட்டும் இல்ல, அதனுடைய தொடர்ச்சியாக சர்ச்சை கோட்பாடு அது ஒரு சர்ச்சையாக இருந்தது. அது என்னன்னா, கிறிஸ்துவிலே 2 இயல்புகளை கொண்ட திருச்சபையின் போதனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது ஆண்டவர் இயேசுக்கு 2 இயல்பு உண்டு. ஒன்று மனித இயல்பு, ஒன்று இயல்பு இறை இயல்பு இன்னொன்று. இந்த 2ஐயும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதையும் அவர் மிகச்சிறப்பாக கையாண்டு அதை எடுத்து சொன்னார். இது போல கடினமான பிரச்சனைகள் மத்தியிலே திருத்தந்தை இந்த திருச்சபையை வழிநடத்தி இருக்கிறார். இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். ஒரு முறை ரோமை நகரம் காட்டு மிராண்டிகளால் தாக்கப்பட்டது. காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்றப்ப அந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு தெரியும் எப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்லி. அந்த சமயத்திலே கூட மிக மிக துணிச்சலாக அவர்களை இவர் எதிர்கொண்டு சென்று அந்த ரோமை நகரை வழி நடத்தினார், பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுத்தார் பார்க்கிறோம். இப்படி பல வகையான ஆற்றல் மிக்கவராக பெரிய திருத்தந்தை லியோ விளங்கினார். அதனால்தான் அவருக்கு இந்த பெரிய அப்படிங்கிற பேரு கிடைத்தது. அது மட்டுமல்லாம நல்ல மறைமுறை வைக்கக்கூடிய ஒரு பண்பாளராக இருந்தார்.
அவருடைய மறைவுரை எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு சிலர் கேட்டாங்கன்னா அப்படியே உட்கார்ந்துருவாங்க, கோயிலே உட்கார்ந்துருவாங்க, திரும்பி வீட்டுக்கு போகாத அளவுக்கு அவருடைய மறைவுரை மிக ஆழமாக மிக ஆணித்தனமாகவும் இருந்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. பல வகையிலே மக்களுடைய அன்றாட தேவைகளை சந்தித்த திருப்தியாக இருக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல மேல உட்கார்ந்துட்டு கீழே அடிகாட்டுல வச்சு வேலை செய்வதா அல்ல, சாதாரண மக்களை கூட அவர் சந்திக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறார். இப்படி பல காரியங்களை செய்தால்தான் இவர் பெரிய லியோ என்று அடைமொழியோடு விளக்கப்படுகிறார். இதை சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல கடைசி வார்த்தையை நம்ம சிந்திக்கலாம். நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம். இன்னும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் ஒரு சில கடமைகள் உண்டு. உதாரணமா வீட்டில் இருக்கிற தந்தை, அவருக்குரிய கடமை என்ன? குடும்பத்தினுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், குடும்பத்திற்கு தேவையான வருமானத்தை உருவாக்க வேண்டும், குழந்தைகளை அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையிலே வளர்க்க வேண்டும், இறை தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு வளர்த்தெடுக்க வேண்டும். மனைவிக்குரிய கடனாக இருக்கு, இதனால் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற கடமைகள். மனைவிக்கு இருக்கிற கடமை என்ன? கணவனுக்கு உகந்த மனைவியாக, குழந்தைகளுக்கு உகந்த தாயாக, இந்த திருச்சபைக்கு உகந்த ஒரு சிறந்த கருவியாக செயல்பட வேண்டும். பங்கு தந்தைக்கு அல்லது குருக்களுக்கு இருக்கிற கடமை என்ன? தினந்தோறும் மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், ஜெபமாலை சொல்லலாம், அருள் சாதனங்களை கொண்டாட வேண்டும், வீடுகளிலே மக்களுக்கு தேவை என்னவோ அதை நாம் செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொருவருக்கும் இருக்கிற கடமையை நாம் செய்ய வேண்டும். அதற்கு எந்த பலனையும் எதிர்பார்க்கவே கூடாது. ரொம்ப முக்கியம். கடமையை செய், இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவோம். ஆனா நமக்கு என்ன, சில சமயத்துல ஏதாவது செஞ்சோம்னா உடனே ஏதாவது கிடைக்குமா எதிர்பார்ப்போம், இல்லைங்களா? எதிர்பார்ப்போம். நான் ஒரு சின்ன நாய்க்குட்டி வளர்த்துட்டு இருந்தேன், இப்போ இருக்குது, வேற இடத்துல வளர்த்துட்டு இருந்தேன், இல்லையா? அந்த நாய் என்ன சொன்னாலும், நம்ம எது சொன்னாலும் அது கேட்கும். எங்காவது வெளியில போயிட்டு வந்தோம்னா சரியா அந்த கதவு அருகில வந்து நின்னுக்கும். அது எப்படித்தான் இந்த மோப்பத்தை பிடிக்குன்னு சொல்லி பல நாள் யோசிச்சிருக்கேன். சரியா எந்த இடத்துல கதவு நேரத்தில் வந்து சரியா நிற்கும், எங்கிருந்து வருமோன்னு தெரியாது. இறங்கின உடனே முதல்ல அதை பார்த்துருக்கோம். ஒருவேளை அதை பார்க்காம விட்டுட்டோம்னா நான் அறையில போய் கதவை திறக்கவே முடியாது, அவ்வளோ சேட்டை போனோம். அப்படி எதுக்குடா அவ்வளோ அன்பா பார்த்தா எதுவுமே இல்லை. அது வெளியில போய் பண்ணோம்னா ஒரு பிஸ்கட், அதுக்கு பிடிச்சது ஒன்று கொடுக்கும், இல்லையா? அந்த நாய்க்கு பிடிச்ச ஒரு சில தீமண்டங்கள், ஒரு பிஸ்கட், இது அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. அதை கொடுத்ததுக்கு என்ன? அதனுடைய கடமை என்ன? என்னுடைய எஜமான் வந்துவிட்டா, அதனால நான் அவருக்கு போய் பாதுகாப்பா இருக்கு, வழித்துணையா இருக்கு, அவங்க அப்படியே கூட்டிட்டு வந்து திருமுறையில கொண்டு வந்து விடணும். தினந்தோறும் அதை செய்கிறது. சில சமயத்துல நான் வேணுமே செஞ்சது உண்டு, சில சமயத்துல பிஸ்கட் கொடுக்கறது இல்லை, சில சமயத்துல அதை ஏமாத்த மாதிரி நேரம் போகும். இருந்தாலும் அந்த கதவுலயே உட்காந்து எனக்கு காலை முன்னாடி வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு, என் பால் வெளியில வரணும்னா அதை செய்யணும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. ஒரு சிலருக்கு காவல் பணி, ஒரு சிலருக்கு ஆசிரியர் பணி, ஒரு சிலருக்கு குருத்துவ பணி, ஒரு சிலர் குடும்ப பணி. இது எல்லாமே நீங்க சொல்லப்பட்டது என்ன வார்த்தைன்னா பணி. இது சுமை அல்ல. பணி அப்படிங்கிறப்ப என்ன? காசு கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் கோயிலுக்கு வருவாங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதாவது வேலை செய்வாங்க. அந்த வேலை செய்கிற இவங்க தான் செஞ்சாங்க அப்படிங்கிறது ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும், இல்லைங்களா? நான் சமீபத்தில் ஒரு கிடைப்பங்குக்கு போயிருந்தேன், திருப்பதி நிறைவேற்றுவதற்காக. அந்த சமயத்தில் அந்த பங்குல அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சந்திக்கிறப்போ சொன்னாங்க, இந்த கோயில் மிக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒருத்தர் வந்து ஃபேனை பார்த்துட்டே இருந்தார், ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தார், எதுவுமே பேசவே இல்லை. எல்லா மக்களும் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஃபேனை பார்த்துட்டே இருந்தார். நான் பூசை என்னால் ஒரு மாதிரி சரியா வைக்கவே முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கூப்பிட்டு, நீங்க ஏதாவது சொல்ல வர்றீங்களா? வேலையே பார்த்துருக்கீங்க, என்ன பார்க்குறீங்களா? ஃபேனை பார்க்குறேன் சாமி. அங்கே என்ன, என் பேர் எழுதிருக்கு, யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சாமி. சின்ன சின்ன செயல்களை செய்து விட்டு பெயரை வேணும், பேருக்காக, புகழுக்காக, பதவிக்காக அல்ல, நம் கடமையை நான் ஆரம்பிச்சேன். சரி, என்னென்ன கடமைலாம் இருக்குது? இன்னைக்கு ஒரு சில கடமைகளை நம்ம திருப்பூர்ல, குறிப்பாக இந்த திருமுகங்கள்ல பவுலடிகளார் என்ன சொல்றாங்க, ஒரு சில கடமையை மட்டும் முன்னிறுத்த விரும்புகிறேன். அதில் முதல் கடமை என்ன? ரோமையர் 13:7 சொல்கிறது, அனைவருக்கும் நீங்கள் வேண்டிய கடமைகளை, நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். என்ன கடமை செய்யணும்? அனைவருக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். உதாரணமா வரி செலுத்தணும், அரசாங்கத்துக்கு செலுத்தணும்னா அந்த கடமையை செலுத்த வேண்டும். வரி ஏய்ப்பு செய்யக்கூடாது, லஞ்சம் கொடுத்து ஒரு சில காரியங்களை சாதிச்சுக்க கூடாது. வரியை உரிய வகையில் கட்டிவிட்டுத்தான் நம்ம செய்ய வேண்டும். அதனால் அனைவருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். ரோமையர் 15:1 சொல்கிறது, மன வலிமை கொண்டவர்களாகிய நாம் வலுவற்றவர்களின் குறைபாடுகளை தாங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு உகந்ததையே தேடலாகாது. யாருக்கு நாம குறைபாடுகளை தாங்கினா? வலிமை குன்றியவர்கள்.
நம்மை விட வலிமைகளை கொண்டிருக்கிறார்கள், அறிவிலை கொண்டிருக்கிறார்கள், அந்தஸ்திலை கொண்டிருக்கிறார்கள், பணபலத்திலே அறிவிலை கொண்டிருக்கிறார்கள்னா அவர்களுக்கு நாம் ஒரு சில கடமைகளை, குறைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய கடமை நமக்கு உண்டு. நமக்கு பிடிச்ச மாதிரி எதிர்பார்க்க கூடாது. அவர்கள் இருப்பதை போல ஏற்றுக்கொள்வது ஒரு கடமை. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கலாத்தியர் 5:3 சொல்லுகிறது, ஒவ்வொருவருக்கும் திருச்சட்டம் முழுவதையும் கடைபிடிக்கும் கடமை உண்டு. யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? ஒவ்வொருவருக்கும் திருச்சபையினுடைய, இல்லையா, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்குமே திருச்சபையின் சட்டத்தை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கும் கடமை உண்டு. திருச்சட்டம் என்பது என்ன? 10 கட்டளை நம்ம சொல்லலாம், திருச்சபையுடைய 6 கட்டளை சொல்லலாம். ஏசாண்டவர் கொடுத்த ஒரே கட்டளை அன்பு என்பது. அன்பு செய், நன்மை செய், நலம் விரும்பிக் கொண்டே இரு, நல்லது செய்து கொண்டே இரு. இதுதான் சட்டம், இதுதான் கட்டளை, இதுதான் தினந்தோறும் செய்ய வேண்டியது. அது நாம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். சரி, வீட்டுல கணவனாக இருக்கிறீங்க, மனைவியாக இருக்கிறீங்க. எபேசியர் 5:28 சொல்லுகிறது, அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவி மீது அன்பு கொள்ளுகிறவர் தம் மீதே அன்பு கொள்ளுகிறவர் ஆவார். இது கணவனுக்கு மட்டுமல்ல, மனைவிக்கு உண்டு. அவர்களுக்கு உரிய அன்பை செலுத்த வேண்டும். குடும்பத்துல முதல்ல ஆரம்பிக்கிறப்போ ஒரு சிலருக்கு என்ன, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அந்த குடும்ப வாழ்க்கை மிக அழகாக ஆரம்பிக்கும். உடல் தன்மையாக அது போய்விடக்கூடாது. மாறாக உள்ளத்திலே, ஆன்மாவிலே, எண்ணத்திலே, சிந்தனையிலே பிறருக்கு உரிமை உண்டு. அன்பு செய்வது என்பதுதான், இறுதி வரை அன்பு செய்வது என்பது கடமை உண்டு. கொஞ்ச நாள் அன்பு செய்யறேன், உடம்பு சரியில்லையா, சாபம் விடுறேன். சமீபத்தில் ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு கணவர் சொல்லிக் கொடுத்தார், காதல், என் மனைவி நல்லவதான், நல்லா வேலை செய்யறான், குடும்பத்திலாம் பாத்துக்கிறான், ஆனா சீக்காளி பாரு. சீக்காளி என்ன அர்த்தம் நான் கேட்டேன், என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டா, அடிக்கடி படுத்துக்குவான், அடிக்கடி படுத்துக்குவான். என்னன்னு தெரியாதா, திடீர்னு காலையில் எந்திரிக்க மாட்டான், திடீர்னு காலையில் சாப்பாடு இருக்காது. சரி, அவன் நல்லவங்களா இல்லையா? நல்லவதான் காதல், நல்லா செய்யறாரு, வீட்டு வேலை செய்யறாரு, ஆனாலும் சீக்காளி பாரு. இதுக்கு யார் நான் பொறுப்பெடுக்கிறது? நீங்க தானே கழுத்துல தாலி கட்டினீங்க. நீங்க என்ன சொல்லி கட்டினீங்க? இன்பத்திலும் துன்பத்திலும். அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது, அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. இன்பம் மட்டும்தான் மனைவி கொடுக்கணும், இன்பம் மட்டும்தான் கணவன் கொடுக்கணும் என்றல்ல, துன்பங்களுக்கு கொடுத்து துணையாக இருக்க வேண்டும். அதுதான் குடும்ப வாழ்க்கை. அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். யார? கணவன் மனைவியை, மனைவி கடமையை. கணக்குல வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. கடைசியா 1 யோவான் 4:11 சொல்லுகிறது, அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால், கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால், கடவுள் அன்பு எப்படி சொல்லலாம்? குழந்தையிலிருந்து கடைசி வரையிலும் நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார், இல்லையா? கடைசியா உயிரை கொடுத்து நம்ம அன்பு செய்திருக்கிறார், இல்லையா? இப்படி கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால், நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க, நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதை செஞ்சா எனக்கு இது பலன் கிடைக்கும், இதை செஞ்சா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், இதை செஞ்சா எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று எந்த ஆதாயத்தையும் தேடாமல் கடமை உணர்வோடு கடைசியில் நான் வேலை செஞ்சுட்டு என்ன சொல்லணும்? இன்னைக்கு சாமி சொல்ல கொடுக்கிற வார்த்தை என்ன? நாங்கள் பாக்கியமற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம்னு சொல்ல வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன்னு சொல்லி தப்புட்டம் அடித்துக் கொண்டு அப்படியே பெரிய லிஸ்ட் போட்டு நான் உயர்ந்தவன், நான் ஊர்லயே பெரியார் என்று சொல்வதில் அல்ல. மாறாக மிக மிக எளிமையாக ஒரு சிலர் கடமை செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார், அவருடைய கடமை எனக்கு தினந்தோறும் எனக்கு சொல்லிக் கொடுப்பாருன்னா, இன்னைக்கு யாராவது ஒருத்தரையாவது பாராட்டணும். இது கடமையை எடுத்துக்கிட்டார். தினந்தோறும் என்ன செய்யறாருங்க? ஒருத்தரையாவது பாராட்டுறது. பாராட்டி சொல்லாம ஒரு நாள் கூட நான் தூங்க மாட்டேன்னு சொல்லுவார். தினந்தோறும் ஒருவரையாவது பாராட்டுவாங்க. பாராட்டுனா என்னெல்லாம் சொல்லலாம்? இன்னைக்கு கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, ஒருவர் வந்து எனக்கு இந்த இது கொடுத்தாங்க, குடிக்கிறதுக்கு ஒரு பானம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு கேட்டாங்க, சாமி இது நல்லா இருந்தா நல்லா இல்லையா? சொன்னேன், இது உங்க பிரச்சனை இல்லையா, நான் எப்படி குடிக்கணும், நான் என்னதை குடிக்கணும் அப்படிங்கிறது நீங்க தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு எதை உணர்த்துகிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாராட்ட வேண்டும். அப்படியே ஏற்றுக்கொள்வது, பாராட்டு சொல்வது. அதோட இன்னைக்கு காலையில ஒரு சின்ன பையனை போய் கொண்டு வருது இல்லையா, அதுதான் எனக்கு உண்மையிலுமே பெருசா இருந்துச்சு. நம்ம கடமை என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல், இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும். பயணம் செல்கிற பொழுது அப்படியே வந்து இருக்கிறப்போ
2 சக்கர வாகனத்துல ஒரு தம்பதியர், கணவன் மனைவி பின்னாடி போயிருக்காங்க, ஒரு முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. சற்றும் எதிர்பாராத திருப்பம் நடக்குது. வாழ்க்கையில நிறைய நம்ம சக்கரங்களே அந்த மாதிரி நேரா போயிட்டு இருக்கும், திடீர்னு ரைட்ல திரும்பிட்டாரு. நிலம் குறைஞ்சு போச்சு. பிரேக் அடிக்கிறதா, ஆர் அடிக்கிறதா, அவங்க திட்டுறதா, கொண்டு போய் இடிக்கிறதா, அந்த நிலைமை இருந்துச்சு. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சக்தியை கொடுத்து அதுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் உண்டு. எப்படி சடன் பிரேக் போடுறது, எப்படி திடீர்னு நிறுத்துறது, இதெல்லாம் டிரைவர்களுக்கு தெரியல. அத்தனையும் மைண்ட்ல ஓடுது. ஏதோ ஒரு வகையில போய் ஒரு சவுண்ட் போட்டு முன்னாடி போய் நிக்குது. ஒரு 4 அஞ்சு தான் கேப். அந்த 2 பேரும் ஆடி போயிட்டாங்க, தகதன்னு ஆடிட்டாங்க. அப்ப உள்ள இருந்து ஒண்ணு வருது. என்ன வரும் உங்களுக்கு என்னென்ன வருமோ அதோட 4 மடங்கு வரும் இல்லையா? ரத்தம் கொதிக்குது, காலம் ஒற்றால அது வருது. இருந்தாலும் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொன்னது, நாம் விழிப்பா இருங்கள், ஆயத்தமா இருங்கள். பிரசங்க வச்சுக்கல சாமி, அதுவும் ஞாபகம் வந்துச்சு. அப்ப நீ விழிப்பா இருந்திருக்கணும்ல. அவன் எப்படி வேணா போயிட்டு போறான், பிரச்சனை உனக்கு தானே, நீ தான் பிரேக் போடணும். எனக்குள்ள சொல்லிக்கொண்டு அப்படியே அமைதியா வண்டி நிறுத்தி ஒண்ணுமே பேசவே இல்லை. அந்த அம்மா இறங்கிட்டு அப்படியே ஆடி போய் திரும்பிச்சு கை எடுத்து கும்பிட்டேன், வணக்கமா. அந்த வீட்டுக்கார அந்த திரும்பி பார்க்கிறாரு, கை காமிச்சுட்டாண்டா, நல்லா இருக்கு. சொல்ல முடிந்தது அந்த வார்த்தையை. எப்படி என்றால் இறைவன் அந்த இடத்திலே செயல்பட்டார் என்று நினைத்துக்கணும். இது ஒரு கடமை. நம்ம யாரையும் சபிக்க கூடாது, நம்ம யாரையும் திட்டக்கூடாது. அப்படியே செஞ்சாலும் கோபப்படு, ஆனால் பாவம் செய்யாது. திருச்சபையில இந்த இறைவார்த்தை சொல்லிக் கொடுக்கிறது தினந்தோறும் கடமை. ஒரு சில கடமை இருக்கிறது, குண்டு வைக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடி வைப்பீங்க, அடுத்த வாரத்தில் 2 நாள்ல வெடி வைக்கிற நாள் வரும் இல்லைங்களா? வெடி வைக்கிறது என்ன, வெடியில என்னங்க அர்த்தம்? இவங்களை பத்தி அவங்க கிட்ட, அவங்கள பத்தி இவங்க கிட்ட ஏதாவது நான் முடிஞ்ச ஒரு குண்டு போட்டு பத்தி வச்சுட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு தினந்தோறும் இது வந்து சந்தோஷம், தினந்தோறும் செய்வாங்க. ஒரு நாள் கூட ஓய்வு இருக்காது, ஏதாவது வச்சுப்பாரு. அவங்களுக்கே தெரியாது அவங்க வச்ச வெடி எவ்வளவு வெடி வெடிச்சுட்டு இருக்குது இல்லைங்களா? இதை கூட கடமையாக செய்து கொண்டு இருப்பாங்க. இன்னைக்கு நல்லது செய்யத்தான் கடமை உணர்வு, அன்பு செய்யத்தான் கடமை உணர்வை நம்ம கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு சில முடிவுகளை, தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவரே, புனித அந்தோனியார் வழியாக இன்னைக்கு இந்த பெரிய லியோ விழாவுடைய வழியாக கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவங்க எப்படி திருச்சபைக்கு மிகப்பெரிய தொண்டு ஆற்றினாரோ, மிகப்பெரிய பொக்கிஷமாக இருந்தார், அதுபோல நானும் என் குடும்பத்திற்கு, என் அன்பியத்திற்கு, என் பங்கிற்கு என்னால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்துவிட்டு செல்ல வேண்டும். ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வாதம் சொல்லுவோம். திருப்பலியிலே தொடர்ந்து செல்வோம். ஆண்டவரே, பொருள்களை இறக்கமுடன் கண்ணோக்கியருளும். அதனாலும் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்போடு அதில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. உமது நன்மை மிகுதியினால் நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதராகி எங்களை உருவாக்கினீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத்துடன் புகழ்கின்றனர். தன்மை நாங்கள் ஒருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராவிங்களும் ஒன்று கூடி கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே முறையாக இப்பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவரை கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் மாறுபட உடல் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை இடத்தில் நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவுகூறும் வாழ்வு தரும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். திருமண நமக்கு வழியுடைய தகுந்தவர்கள் நிலைகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்திலும் பங்குபடுவங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு நினைவுறும் தருணம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் தாமஸ் பினாஸ் எல்லா துறநிலைகளாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்கிறோம். மேலும் உயிர்கிழமை எதிர்ப்புடன் தூக்கிக்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமக ஒளியினுள் ஏற்றரிடம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் தனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முன்னவராக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்கும் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரை ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இயேசும கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரே நாள்தோறும் என்னுடைய கடமையை ஒருபோடு உணர்ந்து செயல்பட வல்லமையை தாரும் என்று விரட்டமாக உயர்த்தி சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதே, தீமையிலும் இந்த தருணம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகிறோம். ஒரு இறக்கத்தை உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் அதில் வச்சு யாதொரு திலக்கிரமின்றி நிலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை மனத்திரட்டீராக என்றென்று வாழ்நாள் செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறியின் விருந்தர் கழக பெற்றோர் பெயர் பெற்றோர் கிறிஸ்துவின் தூய உடலும் இரத்தமும் நம்மை பாதுகாக்க நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வராக. தகுந்த இடைவெளி விட்டு திவ்யங்களை கரங்களில் பெற்றுக் கொள்ளுங்கள்.
இறைக்குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்ட பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகிறோம். இவ்வாறு உமாவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணகத்தில் பெற்ற உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பருவா பரியரம் துணியாய் எங்களுக்காக மன்றாடும். பருவா பரியரம் துணியாய் எங்களுக்காக மன்றாடும். பருவா பரியரம் துணியாய் எங்களுக்காக தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே பரிசுத்த திருத்துவத்துக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த தேவதாயை விட்டும் வேளையில் நாங்கள் மடைக்குளத்தை தேடிவிடம் இருக்கிறோம். மகிமை நிறைந்தவிடும் ஆசில்லாதவிடமான கன்னிகையே, எங்கள் நன்றாட்டை தட்டிவிடாமல் எல்லா பத்துகளிலிருந்தும் எங்களை காத்தரிடம் வேண்டுதல் ஜெபம். இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமை கொண்டு எழுந்தருள் இருக்கிற புனித அந்தோனியாரே, இயேசுபாலகனை கையில் என்னும் பேறு பெற்ற பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, இன்னும் ஒருவரின் சஞ்சிரியே, பாவிகளின் தஞ்சமே, ஆதரவை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. எங்கள் அன்பான தந்தையை எங்களை முழுவதும் நமக்கு அர்ப்பணிக்கிறோம். இறை மக்களுடைய மன்றாட்டுகள் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்திருட வேண்டும் என்று மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரர் போல் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று இந்த அருட்தலத்தை நாடி வரும் பக்தர்கள் நமது திருவிழத்தின்படி உடல் நலத்தில் நீடிக்கவும் மனமிலியற்றோர் நிம்மதி அடையவும் வேண்டும் என்று தீய சிந்தனைகளிலிருந்தும் பேயின் சோதனைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகூடவும் எங்களை எதிர்கொண்டு வரும் தீமைகள் விலகவும் என்றும் நமது ஆதரவை இருக்க வேண்டும் என்று
உடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கரம் குவித்து செபியுங்கள். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, முதலவில்லா நன்மைக்குரியவரும் உமது அருளின் துணையால் கூடி அற்புதப்பட்ட புனித அந்தோனியாரை அண்டு வந்துள்ள மக்களான எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளை ஆசீர்வதித்தல் ஆண்டவருடைய பெயராலேயே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ள உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னம் உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னம் உங்களுக்கு வழிகாட்ட உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் இருப்பாராக. இனிமேல் வாழும் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே